இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்துட்டேங்க. இது வந்து நாங்கள் இருக்கிற லாட்ஜுக்கு வெளியே ரோடு. அப்படியே வெளியே வந்து எடுக்கலான்னு வந்தேங்க. இதுதான் இந்த லாட்ஜு, நாங்கள் தங்கியிருந்த ரூம்பு. காலையில் ஒரு 8 மணி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்தேன், காருக்கு அப்படியே துடைச்சி விட்லான்னு வந்தேங்க. அந்த ப்ளூ கார் தான் நாங்கள் வந்த காரு, பில்லியனோ. ரோடு ஃப்ரீயாக இருக்குது. காலையில் ஒரு 8 மணி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உள்ளே போகிறேன். இந்த கார் தாங்க நாங்கள் வந்தது. இந்த லாட்ஜு இதுதான் பாருங்கள் ஆஃபீஸ் ரூம்பு. அந்த லாஸ்ட்டு தலைவர் ரூம்பில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பாருங்கள், அந்த ரூம் ஓப்பனில் இருக்குது, அதில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள். அப்படியே வெளியே வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செடி அப்படியே மரத்தை ஒட்டிட்டு வேறு மாதிரி பிடிச்சிருந்தது. அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு எடுத்தேன். கத்தாழை செடியாக என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கார் தான் நான் வந்தேன், பில்லியனோ கஸ்டமர் காரு தான். பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான் நாங்கள் தங்கியிருந்தது. நேற்று ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி வந்தேங்க. மதுரை, திண்டுக்கல், மதுரை, அப்படியே விருதுநகர்லேருந்து சிவகாசிங்க. விருதுநகருக்கு முன்னாடி தான் டிஃபன் சாப்பிட்டோம் நைட்டு. ரூமுக்கு வரத்துக்கு 11:30 ஆகிடுச்சு. 2 இடத்துல ரூம் இல்லை, இங்கே தான் ரூம் கிடச்சிது. பார்த்திங்கன்னா போன டைமும் வந்தப்பையும் இங்கே தான் தங்கினோம். இந்த ரூம்பு தான் இது, இங்கே தான் தங்கியிருந்தோம். இப்போ அந்த கார்னர் ரூம்பை கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது ரூம்பு. ஏசி, ஃபேனு, பெட்டெல்லாம் தனித்தனியாக எல்லாம் நல்லா இருந்தது, கொடுத்தாங்க. அப்புறம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம்பு. அண்ணன் கூடயே ரூம்லேயே படுத்துக்கோங்கன்னு கூப்பிட்டாரு. அப்புறம் ரூம்லேயே வந்து படுத்திக்கிட்டேன். டிவி, ஏசி எல்லாம் இருந்தது. நல்லா இருந்ததுங்க ரூம்பு. கம்மி பட்ஜெட்டு தான் சிவகாசியில். சரின்ட்டு வெளியே அவ்வளோதான் கிளம்புறோம். அதனால் இந்த ரூம்பை காட்டினேன். க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறதாங்க. வெளியே வந்தோம், டீ குடிக்கலான்னு இங்கே டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு வந்தேங்க. அண்ணன் பார்க்க வேண்டியவர் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார், ஸ்பார்க்கில். அவர் அண்ணன் பார்க்க போயிருந்தார். அப்புறம் சாப்பிட கூப்பிட்டாரு, சாப்பிட்டோம். செல்ஃப் சர்வீஸ் தான், சாப்பிட்டு வந்தோம். எல்லாம் நல்லா இருந்ததுங்க.